சோ அப்போட படம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? இந்த பக்கம் ரெண்டு லீட் ஹீரோயின்ஸ், இந்த பக்கம் the ஒரிஜினல் லைஃப் ஹீரோயின்ஸ். வாட் a லைஃப் இல்ல? டைரக்டர் ஹரிஹரன் ராம் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். Behind Woods Gold Hall of Fame Filmmaker 2023, Hariharan Ram S for Joe. மியூசிக் டைரக்டரா மாறி இருக்க நம்மளுடைய சித்து குமார் அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். The Behind Woods Gold Hall of Fame Music Director 2023, Sidhu Kumar for Joe. கைத்தலோட ரியோ அவர்களுடைய வைஃப் ஸ்ருதி அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு நம்ம வெல்கம் பண்றோம். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் உள்ளம் யானியே, நீன்றி மூடுமே ஏவானோ. இந்த பக்கம் ரெண்டு லீட் ஹீரோயின்ஸ், இந்த பக்கம் the ஒரிஜினல் லைஃப் ஹீரோயின்ஸ். வாட் a லைஃப் இல்ல? முன்னாடி குழந்தை வேற. ஸ்ருதி, ஸோ இந்த ஒரு பொசிஷனுக்கு ரியோ வரணும் அப்படின்னு ரியோ ஆசைப்பட்டதை விட ஜாஸ்தியாக அவங்க பார்ட்னர் தான் எப்போவுமே கண்டிப்பாக வந்து ஆசைப்பட்டாங்க. பார்ட்னர் நம்மளோட ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றத எல்லா பாட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்தாச்சு, அதோட இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்? திடீர்னு ஸ்டேஜ் வர சொன்னால் எனக்கு என்ன பேசுறதில்ல, பட் பயங்கர ஹாப்பி. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே ரியோ பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். இந்த படம் பயங்கர இதோட ரிலீஸ் ஆகும்போது அதோட இம்பேக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவன் ஃபஸ்ட்லேருந்தே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அதுக்காக ஒரு 2 years ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே தான் இருந்தது, வேறு எதுவுமே யோசிக்கல, ஃபுல்லாக இந்த படத்துக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கான ரெக்கக்னிஷன் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரியோட லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வெக்ஸான டைம்லலாம் வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க? அது எப்படி நானே என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிறேன். ஒரே நிமிஷம், அது நான் சொல்கிறேன். இந்த படத்து மேலே ரியோனை வச்சிருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கோ அதுக்கு ஈக்குவல் அவங்களும் வச்சுருந்தாங்க. என்ன காரணத்துக்கு சொல்கிறேன்னா, நான் படம் பண்ணும்போது என் கண்டென்ட் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது. நான் வெளியே எங்கேயும் சொன்னதில்லை இது வர. நாங்கள் என்ன மாதிரி மேக்கிங் இருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ போய் யாராக இருந்தாலும் போய் ஒரு மேக்கிங் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அண்ணன் நம்ம ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. அண்ணி தான் ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க. என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக அண்ணி தான். இது ஒரு அன்னோன் ஃபேக்டா இருக்கு. ஓகே, ஸோ அண்ணன் நம்புறதுக்கு ஈக்குவலாக அவங்க நம்புறனால தான் அப்படி அந்த பாண்டு தான் இங்கே இருக்கிற எல்லாமே. எங்களை நம்பி அந்த இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. ஸோ என்னோட ப்ரொடியூசர் ஸ்ருதியவா நம்ம லாஸ்ட்டாக ஸ்டேஜில் ஏற்றிருக்கோம். எஸ், ஸோ இவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்டில் பாப்பாவும் வந்து கூட இருக்காங்க. பாப்பாவோட பேர் என்ன? ரித்தி பாப்பா, ஹாய். ஹாய் அப்படின்னு ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போட படம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஆத்தாடி, நல்ல வேலை மைக்கு கொண்டு போய் நான் கொடுத்து பல்பு வாங்கியிருப்பேன். படம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஓகே, அப்பாவுக்கு அப்படியே ஒரு கிஸ் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்க பார்ப்போம். மாட்டிங்களா? சூப்பர். பார்த்தேன், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, நான் கோவமாக இருக்கேன் எனக்கு வேணாம் போன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி. பயங்கர கோவக்கார பிள்ளையா? இல்லை, அந்த என்கேஜ்மெண்ட் தான் நீங்கள் பாட்டு பாடினது மேரேஜ்ல. எஸ், ஸோ அதை வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸ்டேட்டஸாக. வாட்ஸ்அப் சூப்பர். ஒரு கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே தோண்டி புதைச்சிட்டா நான் என்ன பண்ணுறேன்? ஓகேவா, அந்த பாட்டு பாட வேணாம். அப்போ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் டைம்க்காக ஒரு விஷயம் பாடு. இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 7 years ஆஃப் மேரேஜ் லைஃப் கரெக்டா? இப்போ அந்த பாடலுக்கான லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பாடணும்னா எப்படி நீங்க அந்த சாங்கை பாடுவீங்க? இன்னும் திடீர்னு லிரிக்ல கம்போஸ்லாம் பண்ண சொல்றீங்க, அதுக்கு நான் அந்த பாட்டையே வேணா பாடிடுறேன். சூப்பர், அதுவும் ஓகே தான். இப்போ லிரிக் எழுதி கம்போஸ்னா யோசிச்சு பாரு.
ஐயோ எனக்கு டக்குன்னு கேட்டால் எழுதுறதுக்கு வந்து எனக்கு வந்து டிக்கெட் போட்டு நீ மகாபலிபுரம் அனுப்பணும். கம்போஸ் பண்ணணும்னா கலிஃபோர்னியாவே போகணும் நான். என்கிட்ட நீங்கள் மகாப்ஸ் கேட்கலையே, நீங்கள் சிங்கப்பூர் கேட்டீங்க. இல்லை உனக்கு அது நீ ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ அதனால் வீட்லேயே உட்காந்து எழுதிட்டேன். அது பிரச்சனை இல்லை. பிகின் டுட்ஸ் இல்லை, காசு கேட்பேன். ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உளவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் ஒன்ன விட்டு போகாது அடியோட தண்ணீர் உப்பு தண்ணீராகாது ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் ஒரு கிளியே. இப்போ கூட என்ன அவளை அப்படி பார்க்க விட மாட்டேன். மூஞ்சி திரும்புறேன் எங்க அங்கே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் சிங்கர் ரியோராஜ் ஃபார் யூ கைஸ். சூப்பர். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரோட ஃபோனில் திரும்ப போயிட்டு இருக்கிற ஒரு சாங், காலை எழுந்திரிச்சு அந்த உருகின்னு கேட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த சாங் கேட்டே எல்லாம் உருகிட்டு இருப்பாங்க. ரீல்ஸும் அதுதான், ரிங்டோனும் அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சாங் இவ்வளவு சூப்பராக மக்கள்கிட்ட ரீச் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லா சாங்குமே நம்ம வந்து அந்த மாதிரி ரீச் ஆகணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். பட் சர்டைன் சாங்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அளவு வந்து லைக் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் த லவ் ஃபார் உருகி. அண்ட் இந்த டேட்டில் இந்த மேடை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் சொன்னேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இல்லை, 2013 ஷி பாஸ்ட் அவே. பட் அவங்களோட ஒரு கனவு, சரி பரவாயில்ல தம்பி ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க விஷ் பண்ண ஒரு மொமெண்ட்டு. இன்றைக்கி அவங்க பர்த்டே. ஸோ இன்றைக்கி இந்த டேட்டில் இந்த அவார்டு எனக்கு கிடைக்குதுன்னும் போது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஸோ எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் ஒரு ஸ்பெஷலான டேயில் வந்து உங்களுக்கு அந்த அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரியோவும் சொல்லியிருந்தாங்க வெற்றிமாறன் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார். ஸோ அவர் கையால் அவார்டு வாங்கினது அப்படி எல்லாமே கரெக்டாக வருது. ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்குமே. எஸ். ஸோ டிரெக்டர் சார், அதான் எல்லாருமே நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்துட்டோம். நம்ம புதுசாக எதுவும் பண்ணிட முடியாது. பட் எங்கேயோ எல்லாருக்கும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி மெமரிஸ் இருக்கிற மாதிரி படமாக இருக்கணும். என் லைஃப்பில் நடந்திருக்குன்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு தான் பண்ணோம். எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகுங்கிறது தான் இந்த படத்தில் மெயினாக நாங்கள் பிளான் பண்ண விஷயமே. அண்ட் அதுதான் நடந்திருக்கு. இப்போது படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு சின்ன டீம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு. பட் அதை கொண்டு போய் சேர்த்தது ஆடியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நிறையா பசங்க வந்து 5 தடவை பார்த்துருக்கேன் 10 தடவை பார்த்துருக்கேன்னு சொல்லும் போது எல்லாமே இதில் உள்ளவங்க நிறையா பேரே அதிக தடவை பார்த்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் பயங்கர அது அப்படியே டபுள் ஆகிருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸு இப்படி எல்லாருமே அதுக்கு ஒன்றா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு பண்ணும்போது நாங்கள் பிளான் பண்ணி இது இந்த மாதிரி மேக்கிங் தான் பிளான் பண்ணணும்னு சொல்லி பிரேமம் ஐடியா வச்சுட்டு தான் பிளான் பண்ணுது. ஸோ அதை நாங்கள் முடிஞ்சவரை அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோங்கிறதே பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. ரியோ எஸ் விஜேவா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு மெயினான விஷயமா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணவங்க யார்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ரியோவை போய் பார்த்தா இந்த நிலைமைக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா? யோசிச்சு பார்த்துருக்கீங்க? அவங்க எல்லாரும் தான் இங்கே தான் இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங் அண்ட் வைஃப் முன்னாடியுமே அதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதான் சொன்னேன். எல்லாருக்கும் இருக்க ஸ்ட்ரகிள் தான் எனக்கும் இருந்தது. விஜே ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன விஜே அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணது கவின் கிருஷ்ணர். இந்த ஜோ படத்தில் வந்து கோச்சாரியாவா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் தான். அண்டு விஜேவாக இருக்கும்போது ஐ மீன் ஹீரோவாக அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினது சுற்றி தான் ஃபஸ்ட்டு. ஸோ சுற்றி இங்கே தான் இருக்காங்க. ஸோ அது எல்லாருமே கூடவே தான் இருக்காங்க. அப்படி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேங்கு. அந்த கேங் எல்லாரையுமே நீங்கள் அங்கே இங்கேன்னு ஜோ படத்துக்குள்ளார பார்த்துடலாம். அண்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் நெஞ்சமுண்டு நேர்முண்டோடு ராஜா படம் பண்ணும்போது ஜாலியான படங்கள் பண்ணிடலாம். ஜாலியான படங்கள்னால் படம் ஜாலியாக இருக்கோ இல்லையோ டீமாக சும்மா அப்படியே ஜாலியாக போவோம், படம் பண்ணுவோம், வந்துடுவோம். அந்த மூடில் தான் நான் இருந்தேன். லவ் ஸ்டோரின்னு சொல்லி யாராவது சொன்னாவே எது லவ் ஸ்டோரியா, நான் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்க நான் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ நான் லவ் ஸ்டோரி பண்ணுவேன். நான் லவ் ஸ்டோரி பண்ணால் அது நல்லாயிருக்கும்னு நம்பினவர் தான் ஜோ படத்தோட டைரக்டர். ஸோ இவர் வந்து நெஞ்சமுண்டு நேர்மையோடு ராஜா படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். அப்படி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் ஜோ படமே பண்ணோம். ஒன்றா சேர்ந்து வளர்றது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஸ்ருதி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் கவின் அவர்கள் பற்றி சொல்லணும்னா அவங்க விஜேவா இருந்த டைம்லேருந்து நிறைய ஷோவே வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. கோச்சாரியாங்கிற கவின் ஒரு விஷயம் எந்திரிச்சு இல்லைங்க, அவங்க பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு சேர்ந்து வளர்ந்துருக்காங்க. இதே பாண்ட் அப்படியே கண்டினியூ ஆகணும். இன்னும் நிறைய படங்கள் நிறைய வருஷங்கள். அவர் வந்து நான் சன் மியூசிக்கில் பண்ண எல்லா ஷோவோட டேரக்டரும் அவர் தான் சன் மியூசிக்கில் என்னை விஜேவா செலக்ட் பண்ணவர்.
தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத காமெடி கதாநாயகனா களத்தில் இறங்கியிருக்காரு. கவின், நீங்களும் வந்து அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. பிகாஸ் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்களும் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கைத்தட்டல் ஃபார் நண்பன் கவின். எஸ் கவின், ஸோ உங்களோட ரோலுமே வந்து பயங்கரமான ஒரு ரீச். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இப்போ ஹிட்டார் வரைக்கும் ஒன்றா கூட இருந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன், இந்த ஒரு லைஃப் மொமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆஃப்டர் ஜோ தான் அந்த சக்ஸஸ் வந்து ரியலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு ரீச் ஆகும், இந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு ஆசைப்பட்டோம். ஆனால் வந்து இந்த கிடைக்கும் போது எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னை மட்டும் ஏன் தனியாக உட்கார வச்சிருக்கீங்க? அங்கேருந்து எவனாவது ஒருத்தைக்கு வாங்கடா. நீயே எடுத்து வராத, இங்கே ஒரு சேர் இருக்கு. ஓகே, படத்தில் வந்து கோச்சாரியா அப்படின்ற ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு ரீச். நீங்கள் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும் ஆசைப்படுவோம், பட் அது ஒரு ரீச் கிடைக்கும், நம்ம வந்து அது இட்ஸ் ஃபேட் அப்படின்ற மாதிரி. பட் அது கிடைச்சிருச்சு. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் ஆக்டிங் என்ட்ரி இல்லையா? இல்லை, எங்களுக்கு புரியல ஆக்சுவலாக. அதான் டோட்டல் மூவியாக இந்த 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 சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனால அதையும் சேர்ந்து எல்லாரும் தான் அனுபவிக்கிறாங்க. இப்போ எனக்கு கிடைக்கிற பாராட்டுகள் வந்து ஹரியும் என்ஜாய் பண்ணுறான், ரியோ என்ஜாய் பண்ணுறான். ஸோ எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் மட்டும் அதை என்ஜாய் பண்ணுறேன், அது தெரில, எனக்கு அதுக்கு பதில் தெரில. பட் எல்லா இன்டர்வியூலையும் வந்து ஹரி வந்து சொல்கிறான், நான் தான் வந்து இந்த கோச்சரை வந்து சண்டை போட்டு அவங்ககிட்ட வந்து இந்த வாய்ப்பை கேட்டேன் அப்படின்றது. அது பொய், அது கிடையாது அப்படி. ஆனால் ஒரு வாட்டியும் அந்த ரோலுக்கு வந்து வேறு ஆப்ஷன் தேடிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அழுதது எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த கார்த்திகேயன் ஜானகிராமன் சொன்னேன்ல கோடேட்டர், அவரும் இவரும் க்ளோஸ், 2 பேருமே கோடேட்டர்ஸு. நாங்கள் ஃபுல்லாக முடிச்சு ஒரு பவுண்டேஷன் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேறு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, அப்போ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, டெவலப் பண்ணியிருக்கோம். எனக்கு ரியோ நடக்க அவங்க டெவலப் பண்ணதை வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவர் தான் ஹீரோ. இப்படி வச்சு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கோச்சாரியாக்கும் ஸ்ருதி கேரக்டருக்கும் லவ் ட்ராக் எழுதி இவர் லவ் பண்ணுவாரா? நான் என்ன நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்து, அதான் நல்லா இருக்கு ஆனால் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு 2 பேரும் திரும்பிட்டு 2 பேரும் இவனை பார்த்தா, இல்லை நான் தான் அந்த சீன் சொன்னேன். ரியோ நான் எங்கடா அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே. அண்ட் என்னன்னா, அந்த பிளே எல்லாமே அண்ணன் ஒரிஜினலாக பண்ணுறது எங்ககிட்ட. யாரையாவது ஏதாவது சொல்லும் போது சைகையில் தான் சொல்லும், பேசாமல் வம்புளுக்கும் அந்த விளையாடும். ஸோ அது போர்ஷனை உள்ளே வச்சிருக்கும் போது அது இன்னொருத்தவங்க புரிஞ்சு பண்ணுறத விட அண்ணன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக அது நீங்கள் எங்கேயாவது நம்ம இப்படி கொஞ்சம் வெளியே போயிட்டு அது பக்கத்தில் கேமரா வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு 100 கண்டென்ட் எடுக்கலாம் டெய்லி. ஸோ அந்த மாதிரி அது நேரில் பண்ணும்போது தான் கொஞ்சம் இதுக்கப்புறம் இப்போ அது கரெக்டாக இது கொண்டு வந்துடும். பட் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் 2 பேர் நானும் அண்ணனும் அழுத மூமெண்ட் வந்து அதுக்கு கிளாப் அடித்த மூமெண்ட்டில் தான் அழுதும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. இவர் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து கத்துறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் வந்து நம்ம ஒன்று பண்ணுறதுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் 1008 ஆசிலேஷன் இருந்து கண்ணுக்கு முன்னாடி அதுக்கு கிளாப்ஸ் அடிக்கும் போது சிரிக்கும் போதும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அதுதான் நிறைய விஷயங்கள் நம்ம ஜோ படம் பற்றி பேசணும் இல்லையா? இப்போ வந்து ஜோ டீமுக்காக பாப்பி மேட்ரஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். டேரக்டர் நீங்கள் தான் வந்து மெயினாக அந்த பதிலை சொல்லணும். உங்கள் டீம்லேயே வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், தூக்கத்தை பற்றி கூட கவலைப்படாமல் எனக்கு அதை விட இதுதான்ப்பா முக்கியம் அப்படின்னு தூங்காமல் பிடிக்காமல் ஒர்க் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா உங்கள் டீமில் யார்? என்னோட கோ டைரக்டர் ஹோட்டல்காரன்னு சொல்லி, சாரி பேர் கார்த்திகேயன் ஜானகிராமன். எனக்கு மாப்பிள்ள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அங்கே எங்களுக்கு இன்ட்ரோ ஆகிறப்ப ஹோட்டல்காரன்னு கூப்பிடுவோம். இப்போ வர அப்படியே பழகிருச்சு. அவன் தான் லிட்ரலி ரிலீஸ் ஆகி ஃபைனல் அவுட் எடுத்து முடித்து தேட்டரில் வந்துருச்சு. ஒரு 10 எல்லாமே முடிச்சிட்டோம். ஜாலியாக இருந்தாலுமே அவனுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓடிடிக்கு அவுட் இது பண்ணணும் அது இதுன்னு சொல்லி அந்த எல்லாருமே மேனேஜ் பண்ணுறது ஒரு விஷயம். பவ்யாவும் மாளவிகாவும் நான் எவ்வளோ பேசியிருக்கேன்னு கேட்டால் எங்கள்கிட்ட எண்ணிடலாம். நான் கதை சொன்னேன், நாங்கள் அது பேர் என்ன ரிஹர்சல் கூப்பிட்டப்போ பண்ணி பார்த்தோம், எப்படி இப்படி நடிச்சுக்கணும், என்னென்ன இவ்வளோ இந்த மீட்ரு போதும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான். உள்ளே போனதுலேருந்து ஷூட் முடிகிற வரை அவங்க 2 பேரும் அவன் தான் பார்த்துக்கிட்டான். அண்டு இங்கே எல்லாத்துக்குமே அந்த டெக்னிக்கல் இதில் வந்து எனக்கு கேஜின்னு சொல்லி என் எடிட்டர் தான். அவங்க 2 பேரும் எனக்கு கேஜி எப்படின்னா அவர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். எனக்கு இந்த ஷார்ட் வரப்போது இதுனா 4-5 ஆப்ஷன் பேசி இது போகலான்னு அவர் இருப்பார். இவன் ஃபிசிக்கலி இவன் எனக்கு ஸ்ட்ராங். அவன் ஓடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா ஒரு கோ டைரக்டர் என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். ஷூட்டில் வந்து வேலை பார்க்குறதுங்கிறது மற்ற ஏடிஸ் அசோசியேட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. முதல் நாள் அவங்க பண்ணி வச்சிருக்க வேலை தான் அடுத்த நாள் ஷூட்டுக்கே எல்லாம் நடக்க போகுது. ஸோ அதை ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு விட்டுருவோம் நம்பி. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்கிறதுக்கு எனக்கு ஷூட்டில் வந்து கார்த்தி என் கோ டைரக்டரும் கேஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, என் எடிட்டரும்.
ஸோ அவங்க 2 பேருக்கும் அது சொல்லணும். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பாப்பி மேட்ரஸ் இருந்து வரப்போகுது. அந்த ஒரு அருமையான கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி சந்தோஷப்படுவீங்க. இட்ஸ் அ பில்லோ. ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி நீங்களே அவங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.